கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று என்னை எண்ணி என்னை பலப்படுத்தி என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, ஹல்லேலூயா, என்னை ஊழியத்திலே ஏற்பினத்தின்படியாக என்ன செய்வேன்? அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. சரிங்க, அந்த ஊழியத்தில் வரணும். என்ன வழி? என்ன ஊழியம் என்று சொல்ல நினைக்கும் போது அநேகர் நினைக்கிறாங்க மைக்கு பிடிக்கிறது, பேசுறது, இது மட்டும்தான் ஊழியம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, நான் 2000 தான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் 2001 ஊழியத்துக்கு வந்தேன். என் சாட்சி அப்புறம் பேசுகிறேன். ஹல்லேலூயா. 2001 ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு எனக்கு பயங்கர ஜபம், ஃபாஸ்டிங், ரொம்ப ஃபாஸ்டிங் போடுவேன். ஒரே ஒரு தாகம் என்ன தெரியுங்களா? என்னை ஆண்டவர் ஒரு நைட்டில் ஊழியத்துக்கு அழைக்கும் போது உன்னை நான் எழுப்புதற்காக பயன்படுத்துவேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, எனக்கு உலகம் தெரிகிற ஒரு எழுப்புதல் பிரசங்கியாராக மாறணும். ஆண்டவர் சொல்ல அது இப்படிலாம் கையெல்லாம் வச்சா கிடைக்காது. பைபிள் திறக்க சொன்னார். 41 சங்கீதம் என்கிட்ட ஆண்டவர் படிக்க சொன்னாங்க. சிறுமைப்பட்ட மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். அல்லது அடுத்த சொல்லுது, உன் வியாதி வந்தால் மாற்றுக்கிறேன், உன் சத்ரு கையில் இந்த விடுதலை கொடுக்குறேன். அல்லலுயா. உனக்கு யாருக்கும் கொடுக்காத கிருபை நான் கொடுக்குறேன். அல்லலுயா. ஒரு 5 காரியங்கள் அங்கே பேசினார் ஆண்டவர். தம்பி, இதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொன்னார். ஆண்டவர் ஒரே காரியம் சொன்னார், இதெல்லாம் உனக்கு தரேன், நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? அந்த 1வது வாக்கியத்தை நீ வாழ்க்கையில் கொண்டு வருனது, சிறுமைப்பட்ட மேலே சிந்தை உள்ளவனாக மாறணும். எழுப்புதல் பிரசங்கியார மாறணும்னு ஆசைப்பட்ட ஓடுன என்ன ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பெரிய ஊழியம் தெரியுமா? பிரசங்கம் பண்ணுறது, அபிஷேகம் நடத்துறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் மேலே ஒரு ஊழியம். உனக்கு என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டனை பற்றி சிந்தனை உண்டாகணும்.